இங்கே பாண்டியன் ஒரு பக்கம் ஒரேடியாக இந்த மயில் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, சொல்லப்போனால் என் பையனுக்கு நான் பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், உங்கள் குடும்பத்தை பற்றி விசாரிக்காமல் உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதான் தப்பாக போச்சு, நீங்கள் மயிலை கூட்டிகிட்டு கிளம்புங்க, இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு. அப்போ இதை கேட்ட தங்கமயிலும் பாண்டியனோட காலில் விழுந்து கதறாங்க. மாமா இப்படி பண்ணாதீங்க மாமா, நாங்கள் பண்ண தப்பு தான், அந்த தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் இந்த மாதிரி மாமாவை விட்டு மட்டும் என்னை பிரிஞ்சு போக சொல்லாதீங்க, என் வாழ்க்கையில் எனக்கு மாமானா ரொம்ப முக்கியம், அது மட்டும் இல்லாமல் அவரை விட்டு நான் உயிரோட பிரிஞ்சு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு பாண்டியனுக்கு மனசு இறங்கவே இல்லை. ஏன்னா மயில் வீட்டில் பண்ணது அந்த அளவுக்கு பெரிய தப்பு. அதே நேரத்தில் மயில் இப்படி கெஞ்சுறதை பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் பாக்கியமும், சம்மந்தி ப்ளீஸ் அவளுக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்காகவாவது மன்னிச்சிருங்களேன், சொல்லப்போனால் அவள் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, நாங்கள் தான் அவள் கல்யாணத்தில் இவ்வளோ பொய்ய சொல்லி பிரம்மாண்டமாக பண்ணணும்னு சொல்லி ஆசையை காட்டி அவளை இப்படி கஷ்டத்துக்குள்ளே தள்ளிட்டோம், இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாக்கியம் என்ன தான் சொன்னாலும் அதை பார்த்துட்டு இருக்க கோமதியும், ஏமா நீ இந்த மாதிரி இவ்வளோ பொய்ய சொல்லி எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் என் பொண்ணுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லா காரணமும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்படி நீயே காரணமாக இருந்தாலும் நீ பண்ண தப்ப உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளை வந்ததுக்கப்புறம் வாயை திறந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல, அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இது தப்பான விஷயம் தான், அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவள் சம்மந்தப்பட்ட உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும்ல, ஆனால் அவள் சொல்லாமல் எங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ நாளாக துரோகம் பண்ணியிருக்கா, இப்போ தான் புரியுது இவ்வளோ நாளாக அவள் என்னென்ன வேலைகள்லாம் எங்களுக்கு விழுந்து விழுந்து செஞ்சான்னு சொல்லிட்டு இந்த பொய்யை மறைக்கிறதுக்காக தான் அவள் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே நல்லபடியாக கவனிச்சிட்டு இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி மயில் பண்ண நல்ல விஷயத்தை கூட இந்த கெட்ட விஷயத்தோட லிங்க் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு உடனே இங்கே பாக்கியமும், இங்கே பாருங்க சம்பந்தி நீங்கள் இப்படி பேசாதீங்க, மயில் உண்மையிலுமே நல்ல பொண்ணு, அவள் உங்கள் மேலே அக்கறை வச்சு தான் நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பா, ஆனால் அதை கொண்டு வந்து இங்கே சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே குழையில் இருந்துக்கிட்டு, என்னம்மா ஓவராக நடிக்கிற, என்னமோ நீங்கள்லாம் வந்து நியாயமான ஆளுங்கன்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்க, இவ்வளோ பொய்ய சொல்லி இவ்வளோ பண்ணீங்கல்ல, முதல்ல வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி பாக்கியத்தோட ஃபேமிலியை வெளியில் துரத்துறாங்க. இங்கே மயிலுக்கும் வேறு வழி தெரியல, தான் அப்பா அம்மாவோட அவங்களும் வெளியில் கிளம்பி போகிறாங்க. அப்போ போயிட்டு இருக்கும் போதே பாக்கியத்துக்கு தான் பண்ண தப்புனால தான் தான் பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் ஆகி அப்படியே இந்த பக்கம் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே பாண்டியன் வீட்டில் இருக்க ராஜி, மீனா, இன்னொரு பக்கம் கதிரன்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு பாக்கியத்தை தூக்க போகிறாங்க. ஆனால் மற்ற யாருமே போகல, ஏன்னா அங்கே சரவணனும் பாத்தியாப்பா அடுத்த ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சரவணன் மறுபடியுமே மயிலோட குடும்பத்தை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கதிரும் இந்த மாதிரி அவங்களுக்கு பேச்சு மூச்சு இல்லை அப்படின்ற விஷயத்தை கவனிச்சுட்டு வேக வேகமாக தன்னோட காரில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அதே நேரம் பாக்கியத்துக்கு உண்மையாலுமே பேச்சு மூச்சு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்ச அடுத்த செகண்டே பாண்டியன் குடும்பமே பதறி போயிடுது. அதுக்கப்புறம் இங்கே மயில் ஒரு பக்கம் அழுதுகிட்டே தான் அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இங்கே அவங்களுக்கு பயங்கரமாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதனால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டமான விஷயம்னா பாக்கியத்தை கொண்டு வர்ற வழியிலே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதை கேட்டுட்டு இந்த பக்கம் மயிலுக்கு நெஞ்சே நொறுங்கி போயிடுது. அதே நேரம் மயிலோட அப்பாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னம்மா இது, அம்மா இப்படி தூங்கிட்டு இருக்கா, நீ முதல்ல அவளை எழுப்பி விடு, அவள் இந்த மாதிரிலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக சாக மாட்டாமா, அவள் என்னை விட தெம்பானாள், என்னால் எத்தனை டைம் அடிச்சிருக்கா தெரியுமா, அவள் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆனாள் அப்படின்ற மாதிரி மயிலோட அப்பா வெள்ளந்தித்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. அதே நேரம் கதிரும் இங்கே பாக்கியம் ஹாஸ்பிட்டலில் இறந்த விஷயத்தை பற்றி பாண்டியனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கேட்ட பாண்டியன் அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. அதே நேரம் கோமதி என்னாச்சுங்க, ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பாண்டியனும் இந்த மாதிரி மயிலோட அம்மா வந்து இறந்துட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படிங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க போகிற வழியில் இறந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை பற்றி பாண்டியன் சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட கோமதிக்கு செம்ம ஷாக்கு. அவங்க என்ன பதில் சொல்கிறது, என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரவணனுக்கு அப்படியே மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்குது. நான் அவசரப்பட்டுன போல இருக்கேன், நான் அவசரப்பட்டு மயில் விஷயத்தில் இப்படி கோவப்பட்டிருக்க கூடாது, நான் இந்த உண்மையெல்லாம் வெளியில் சொன்னதுனால தான் மயிலோட அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது இங்கே மயில் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. மயிலோட அப்பா எதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவள் சும்மா தூங்கிட்டு தான் இருக்கா, நீ வேற அதை நினச்சி கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எஞ்சிருவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் அவருக்கு அவங்க ஒய்ஃபை இறந்ததில் இந்த பக்கம் மண்டை குழம்பிருச்சு போல இருக்கு, அதனால தான் அவர் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இங்கே மயிலும் இப்போ என்னோட சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க அப்படியே கதறி கதறி அழுறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் குடும்பத்து ஆளுங்களும் மயிலுக்கு எப்படி சமாதானம் சொல்கிறது, சொல்லப்போனால் இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி இது மூலமாக அவங்க அம்மா இறந்துட்டாங்க, இந்த பிரச்சனைக்கு காரணம் வேணால் அவங்களா இருக்கலாம், ஆனால் இதை நம்ம வீட்டில் வச்சு தான் பஞ்சாயத்து பண்ணியிருக்கோம், அந்த ஒரு காரணமே அவங்க சாகிறதுக்கு காரணமாக போச்சு அப்படின்ற மாதிரி இங்கே கோமதி தான் வேறு வழி இல்லாமல் மயிலோட ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. கை வச்சு கவலைப்படாத மயில், எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இங்கே மயிலுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் மயிலால் தான் அத்தையை ஏற்றுக்கிறதா தான் அம்மா இறந்ததுக்காக அவங்க மேலே கோவப்படுறதான்னு தெரியாமல் கதறி கதறி பயங்கரமாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அழுகிற அழுகையை பார்த்து
அந்த ஹாஸ்பிட்டலே ஒரு நிமிஷம் அப்படி நடுங்கி போயிடுது. ஏன்னா இந்த அளவுக்கு தப்பே பண்ணாத ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு தப்பு நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா மொத்த தப்பையும் பண்ணது மயிலோட அம்மா அப்பா தான். அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டது மட்டும்தான் மயிலோட தப்பு. அந்த கேட்டதுக்காகவே இப்போ அவங்க வாழ்க்கை இப்போ ரொம்பவே மோசமான ஒரு பாதாளத்துக்குள்ளே போயிடுச்சு. இதிலிருந்து மயில் மீண்டு வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இனி வரப்போகிற அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.